Radio City presents Crime and City. இந்த கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே. வாழும் அல்லது இறந்தவர்கள் யாரையாவது குறிப்பிட்டால் அது தற்செயலானதே. உண்மையை யாருக்கு தெரியாதுன்னு நீங்க ஒளிச்சு வச்சாலும் என்னைக்காவது ஒரு நாள் உங்களை தேடி உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கும். அதுதான் உண்மையோட பலமே. இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு கதையை தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஒரு பிளசண்டான டேனா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன? சில பேருக்கு ஒரு பிளசண்டான டேங்கிறது காலையில அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு அடிக்க ஆரம்பிக்கிற அலாரம் ஆஃப் பண்ணிட்டு நியூஸ் பேப்பர் ஒரு கையில வச்சுட்டு இன்னொரு கையில காஃபியோட ஜன்னல் ஓரமா இருக்கிற ஒரு சோஃபால உட்காந்து வெளியில வேடிக்கை பாக்குறதா இருக்கும். சில பேருக்கு அலாரம் அடிச்ச உடனே எந்திரிச்சிட்டா அதுவே சாதனை. அன்னைக்கு நாள் பயங்கர பிளசன்ட்னு ஃபீல் பண்ணுவாங்க. சில பேருக்கு போன் அடிச்சா எரிச்சலாகும். சில பேருக்கு எதிர்பார்த்த ஆள்கிட்ட இருந்து போன் வரலன்னா எரிச்சலாகும். ஒவ்வொருத்தரோட பிளசண்டான டேஸும் ஒரு மாதிரி. ஆனா நம்ம இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளசண்டான டேங்கிறத காலையில முடிவு பண்றதே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவர் சந்திக்கிற மனிதர்கள் அவர் முடிவு பண்ணி சந்திக்கிற ஆளுங்களே கிடையாது. ஒவ்வொரு கேஸுக்கும் வேற வேற இடங்கள்ல இருந்து வேற வேற மாதிரியான ஆட்களை மீட் பண்ணி அந்த நாள் முடியும் போதுதான் இந்த நாள் பிளசண்டான நாளா அப்படிங்கிற சந்தேகம் அவருக்கே வரும். ஆனா இன்ஸ்பெக்டருக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அந்த நாள் ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னா அது மட்டும் அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். இதுவும் அந்த மாதிரியான ஒரு நாள் தான். இன்னைக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்து அந்த ஒரு போன் கால்காக அவர் வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. யூசுவலா ஸ்டேஷன்ல இருந்து வர்ற அந்த போன் கால். சார், ஒரு கேஸ் ஒன்னு இருக்கு, அர்ஜென்டா ஸ்டேஷனுக்கு வரீங்களான்னு. வரப்போற கேஸ் என்ன ஏதுன்றது தெரியாது. ஆனா இந்த கேஸ் ஒரு ஞாபகம் வச்சுக்க கூடிய கேஸா இருக்குன்றது மட்டும் அவருக்கு தோணிட்டே இருந்தது. இன்ஸ்பெக்டர் எதிர்பார்த்த அந்த போன் காலும் வந்துச்சு. சார், ராஜ்வி கம்பெனியோட சிஓ இறந்துட்டாராம். மர்டர்னு சஸ்பெக்ட் பண்றாங்க. நான் டைரக்டா ஸ்பாட்டுக்கு வந்துடுறேன். எஸ்ஐ மணிமாறன ஸ்பாட்டுக்கு வர சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் உள்ளுணர்வு சொன்ன மாதிரியே ஒரு பெரிய கேஸ். ராஜ்வி மேன் பவர் சொல்யூஷன்ஸ் 16 பிரான்ச் வச்சிருக்கிற ஒரு பெரிய ரெக்ரூட்டிங் ஏஜென்சி. அதோட ஓனரான ராஜ்குமாருடைய கொலைங்கிறது கண்டிப்பா நியூஸ் பேப்பர்ல இன்னும் 2-3 நாளைக்கு மேஜரான இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு நியூஸா இருக்கும்னு இன்ஸ்பெக்டருக்கு தோணுச்சு. ஸ்பாட்டுக்கு போன இன்ஸ்பெக்டருக்கு அவர் எதிர்பார்த்ததை விட வேற மாதிரியான ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. ஃபுல் ஏசி பண்ணப்பட்ட ஒரு அறையில பெட்ல படுத்திருக்கிறாரு. இதயத்துக்கு டைரக்டா சொருகப்பட்ட அந்த கத்தி மட்டும் இல்லன்னா அவர் தூங்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னா நம்பிடலாம். அந்த மாதிரியா அமைதியான ஒரு முகத்தோட தான் ராஜ்குமாருடைய உடல் இருந்தது. ராஜ்குமாருடைய பெட்ரூம்குள்ளேயே வந்து அவருடைய நெஞ்சில கத்தி எடுத்து இவ்ளோ ஆழமா குத்தக்கூடிய அளவுக்கு கோபமும் ஆக்சஸும் யாருக்கு இருக்குன்ற கேள்விதான் இன்ஸ்பெக்டருக்கு வந்தது. சார், என்ன மணிமாறன், விசாரணை ஆரம்பிச்சிட்டீங்களா? சார், இப்பதான் சார் ஆரம்பிச்சேன். இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன்ல என்ன தெரியுது? சார், இவர் கல்யாணமே பண்ணிக்கல. இந்த வீட்ல இவரோட ஒரு குக்கு ஒருத்தரும் ஒரு டிரைவரும் கூட இருப்பாங்க சார். இவ்வளவு பெரிய வீட்ல இந்த 3 பேர் மட்டும் தான் சார் இருக்காங்க. அதுல நேத்து நைட் இந்த டிரைவர் எங்கேயோ வெளியே போயிருக்காரு சார். குக்கு மட்டும் தான் 11 மணிக்கே தூங்கிட்டேன்னு சொல்றாரு. இவ்ளோ பெரிய வீடு, இவ்ளோ பெரிய ஆளு, வீட்டை சுத்தி சிசிடிவி இருக்கான்னு செக் பண்ணுங்க. செக் பண்ணேன் சார், ஃபுட்டேஜும் கேட்டிருக்கேன். மேனேஜர் இன்னொரு 1/2 மணி நேரத்தை தரேன்னு சொல்லிருக்காரு. சரி, அப்புறம் பொட்டன்ஷியல் எதிரிங்க யாராவது இருக்காங்களான்றத வெரிஃபை பண்ணுங்க. ஏன்னா நெஞ்செலும்ப தாண்டி இதயத்துக்குள்ள போற அளவுக்கு ஒரு வலுவான குத்து, கோவமும் அவ்வளவு இருந்திருக்கணும். சோ அவருக்கு எதிரிங்க, அவர் மேல கோவம் இருக்கிறவங்க. மணிமாறன், அவரோட இடத்து கைய பாருங்க. 4 விரல் சார் இருக்கு. கட்ட விரல காணோம். ஆனா ரத்தம் வந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லையே. மீன் கடையில வெட்டி வச்ச மீன் மாதிரி இருக்கு சார். ரத்தம் உறைஞ்சிருக்கா இல்ல கைய உரைய வச்சு கட்ட விரல் வெட்டிருக்காங்களா? ரத்தம் வெளியே வந்து தொடச்ச மாதிரிலாம் இல்ல சார், அப்படியே நிக்குது பாருங்க. நெஞ்சு கூட்டுல உள்ள போன கத்தி வெளியே வர வச்ச ரத்தம் பெட் பூரா நினைச்சிருந்தது. ஆனா சைட்ல கட்ட விரல வெட்டி எடுக்கப்பட்ட இடத்துல இருந்து ஒரு துளி ரத்தம் கூட இல்ல. அந்த காயத்தை அதனால வேற யாருமே கவனிக்கவும் இல்ல. கோல்ட் பிளட்டட் மர்டர்னு டிக்ஷனரியில தேடினா அதுக்கு மீனிங்கா இந்த கொலையோட போட்டோவை வைக்கிற அளவுக்கு கொடூரமான ஒரு கொலை. எதுக்காக? ஏன் ஒரு பெரிய கம்பெனியோட ஓனரை கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. அவரோட வீட்ல பெட்ரூம்ல நெஞ்சில கத்தியை இறக்கி, அது மட்டும் இல்லாம இடது கை கட்ட விரல வெட்டி எடுத்துட்டு போயிருக்காங்க. இடது கை கட்ட விரலால அவங்களுக்கு என்ன யூஸ் இருக்க முடியும்? இந்த கேள்வி இரண்டாவது கேள்வியாதான் இன்ஸ்பெக்டருக்கு வந்தது. முதல் கேள்வி, மனித உடம்புல இருக்கிற ரத்தம் உறையிறதுக்கு -2 டிகிரி சென்டிகிரேடுக்கு பாடியை கொண்டு போகணும். உறைஞ்ச நிலைமையில இருக்கிற அவருடைய கைய வெட்டுறதுக்கு முன்னாடி எப்படி
-2 டிகிரிக்கு அந்த கையை கொண்டு போயிருக்க முடியும்ன்றதுதான் இன்ஸ்பெக்டரோட முதல் கேள்வி. கொலை பண்ணது யாரு, எதுக்காக இந்த கொலைன்னு எந்த ஐடியாவும் இன்ஸ்பெக்டருக்கு இல்ல. ஆனா 3 விஷயம் ரொம்ப கிளியரா இருந்தது. முதல் விஷயம், கொலை பண்ணவன் யாரா இருந்தாலும் அவனுக்கு ராஜ்குமார் மேல ஒரு பயங்கரமான கோபம் இருந்திருக்கு. கண்டிப்பா இது பழி வாங்கறதுக்காக நடந்த ஒரு கொலையாவோ அல்லது கோபத்துல நடந்த கொலையாவோ தான் இருக்கணும். 2வது விஷயம், கொலைகாரனுக்கு இந்த வீட்டை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்குது. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எல்லாமே 11:23க்கு மேல பிளாக்கா இருக்கு. சிசிடிவி கேமராஸ் எங்க இருக்குன்றத தெரிஞ்சு அத பிளாக் பண்ணி இருக்கிற ஒரு ஆள். சோ வீட்டை நல்லா தெரிஞ்ச ஒருத்தன். 3வது விஷயம், கொலை பண்ணது யாரா இருந்தாலும் பிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா இருக்கணும். ஏன்னா 10:45க்கு டிரைவர் வீட்டை விட்டு வெளியில போகும்போது மூடப்பட்ட கேட், அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில 6 மணிக்கு டிரைவர் திரும்ப உள்ள வந்த போதுதான் திறக்கப்பட்டிருக்கு. வெளியில காவலுக்கு இருந்த 2 செக்யூரிட்டியும் அதுக்கு சாட்சி சொல்றாங்க. கேட் வழியா தான் ஒருத்தர் உள்ள வந்திருக்கணும்னா முன்வாசல்ல படுத்திருந்த குக்க தாண்டி தான் உள்ள போயிருக்கணும். இந்த வீட்டினுடைய சமையல்காரர் ராமசாமி வாசலுக்கு நேரா படுத்திருக்கிற ஒரு ஆள். அவரை தாண்டி தான் ஒருத்தர் உள்ள போகணும்னா குறைஞ்சபட்சம் ராமசாமிக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. மேனேஜர், செக்யூரிட்டி, டிரைவர் இவங்க 3 பேருமே நைட் 11:20க்கு அப்புறம் உள்ள வந்திருந்தா அது நம்ம சிசிடிவி கேமரால தெரிஞ்சிருக்கும். இது தவிர அந்த வீட்டுல இருக்கிற ஒரே ஆள் குக்கு மட்டும்தான். ஏன் இந்த ஆள் பண்ணிருக்க கூடாது? ராஜ்குமார் கொலை வழக்கோட முதல் விசாரணைய குக் ராமசாமி கிட்ட இருந்து ஆரம்பிச்சாரு எஸ்ஐ. சார், இந்த ராமசாமின்றது ராஜ்குமாரோட தூரத்து சொந்தம் தான் சார். அவரோட ஊர்க்காரர். கிட்டத்தட்ட 9 வருஷமா அவர் இங்கதான் சார் வேலை பார்த்துட்டு இருக்காரு. நைட் ஆனா சோறுக்கோ இல்லையோ சார், சரக்கு அடிக்காம தூங்கவே மாட்டாராம். ராஜ்குமார் சாரும் சரி, இவர் ஊர்க்காரன்றதுனால ஒண்ணுமே கேட்காம விட்டாரு. கொலையை செஞ்சது வீட்டுக்கு உள்ள இருக்கிறவங்க இல்லன்னா வெளியில இருந்து ஒருத்தர் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு 8 அடி உயரத்துக்கும் அதிகமா இருக்கிற இந்த சுவரை ஏறி குதிச்சு வீட்டினுடைய வேற ஒரு வழி மூலமா தான் உள்ள வந்திருக்கணும். உள்ள வந்த வழியை கண்டுபிடிக்கிறதுன்றது கூட 2வது பிரியாரிட்டி தான். முதல் விஷயம், கொலைய பண்ணது யாரு, எதுக்காக? பர்சனல் அசிஸ்டன்ட்ல ஆரம்பிச்சு மேனேஜர் வரைக்கும் எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம், 2 மாசமா ராஜ்குமாருடைய நடவடிக்கைகள்ல நிறைய மாற்றங்கள் தெரிஞ்சதுன்றது. ஆனா இந்த மாற்றங்களால அவருக்கு ஏதாவது நடந்திருக்கும்ன்றத நம்ப அவங்க யாருமே ரெடியா இல்ல. நல்ல விஷயங்களை பண்ணணும், அப்பதான் நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும்ன்றதுதான் ராஜ்குமாருடைய மாற்றமா எல்லாருமே சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ராஜ்குமார கொலை பண்ற அளவுக்கு கோபம் யாருக்கு வந்திருக்கும்? சார், அந்த லிஸ்ட்ல இருக்கிற விஸ்வநாதன் இவர் தான் சார். விஸ்வநாதன், உங்களுக்கும் ராஜ்குமாருக்கும் என்ன பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அவரு என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு. அவளோட கடைசி காலத்துல எங்க 2 பேருக்கும் சில கருத்து வேறுபாடு, பிரிஞ்சு இருக்கிற மாதிரி ஆயிருச்சு. அவ சில விஷயங்களை ராஜ்குமார் கிட்ட சொல்லியிருக்கா. அவன் என்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி அவ டைம் முடிஞ்சு போச்சு. சோ இப்ப என் வாழ்க்கையோட முக்கியமான விஷயத்தை பத்தின தகவல் அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏதோ ஒரு காரணத்தினால அவர் என்கிட்ட சொல்ல மாட்டேன்ட்டாரு. நானும் கெஞ்சி பார்த்தேன், அழுது பார்த்தேன், ஆத்திரத்துல கத்தியும் பார்த்தேன். கடைசி வரைக்கும் அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? உங்க ஒய்ஃப் உங்ககிட்ட சொல்லாம அவர்கிட்ட சொன்ன விஷயம்? என் பொண்ணு எங்க இருக்காங்கிற விஷயம் சார். உங்க பொண்ணை பத்தின விஷயத்த உங்க ஒய்ஃப் ஏன் உங்ககிட்ட சொல்லாம அவர்கிட்ட சொல்லணும்? அதான் சார் எனக்கும் தெரியல. என் பொண்ணு எங்க இருக்காங்கிற தகவலும் தெரியாம அவளை எப்படி கான்டாக்ட் பண்றதுங்கிறது புரியாம அனாத மாதிரி நின்னுட்டு இருக்கேன் சார். நேத்து நைட்டு 12:30 மணில இருந்து 2 மணி வரைக்கும் நீங்க எங்க இருந்தீங்க? என்னோட ஹோட்டல் ரூம்ல சார். ஏன் ஹோட்டல் ரூம்? ஏன்னா என்னோட வீடு எல்லாமே யூஎஸ்ல இருக்கு சார். ஐம் அன் NRI. உங்க ஒய்ஃபுக்கும் அவருக்கும் அப்புறம் எப்படி பழக்கம்? அவங்க 2 பேரும் காலேஜ் டே ஃப்ரெண்ட்ஸ் சார். உங்க பொண்ணை பத்தி நீங்க கேட்டதுக்கு ராஜ்குமார் என்ன பதில் சொன்னாரு? வாணி என் மேல ஒரு நம்பிக்கை வச்சு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கா. எனக்கு எப்போ உங்க மேல நம்பிக்கை வருதோ அப்ப நான் தரேன் அப்படின்னாங்க. என்ன சார் இவ்வளவு ஜென்டில்மேனா பேசியிருக்காரு? நேத்திக்கு நீங்க வந்து அவர் சட்டையெல்லாம் புடிச்சு சண்டை போட்டுருக்கீங்க. என் பொண்ணை பத்தி என்கிட்ட சொல்றதுக்கு டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்றதுக்கு அவன் யாரு சார்? உருக்கி நாய். எக்ஸ்கியூஸ் மீ. சாரி சார். இப்ப என் பொண்ணை பத்தின தகவல் எனக்கு தெரியாமலே போயிரும்ல. மணிமாறன், சார கூட்டு போய் உட்கார வைங்க. யார் இந்த விஸ்வநாதன், யார் அந்த வாணி? அந்த வாணி ஏன் கணவரை நம்பாம ராஜ்குமார் கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்தாங்க? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இன்ஸ்பெக்டரோட மூளைக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தாலும் வேலை ஒவ்வொன்னா நடக்க ஆரம்பிச்சது. விஸ்வநாதன் தங்கி இருந்த ஹோட்டல் ரூமுக்கு ஆள் அனுப்பி விஸ்வநாதன் அங்கதான் இருந்தாரான்னு ஹோட்டல்ல இருந்தவங்கள்ட்ட வெரிஃபை பண்ண சொல்றாரு இன்ஸ்பெக்டர். விஸ்வநாதன் சொன்ன மாதிரி அவர் அங்கதான் இருந்திருக்கிறாரு. சோ இந்த கொலைய நேரடியா விஸ்வநாதன் பண்ணிருக்க முடியாது.
இந்த சந்தேக பட்டியல்ல இருந்து விஸ்வநாதனுடைய பெயர் எடுக்கிறதுக்கு இன்னும் முக்கியமான 2 காரணம் இருக்கு. விஸ்வநாதனுடைய வயசு 56. கோபம் வரும்போது நடுங்கிற அவருடைய கைகள் 8 அடி உயரம் இருக்கிற இந்த சுவரை தாண்ட உதவி பண்ணிருக்குமான்றது முக்கியமான கேள்வி. அது மட்டும் இல்லாம நேத்து தான் முதல் தடவையா விஸ்வநாதன் ராஜ்குமாரோட வீட்டுக்கே வந்திருக்கிறாரு. சிசிடிவி கேமராஸ் எங்க இருக்கு, பெட்ரூமுக்கு எப்படி போறது, அதுக்கான இன்னொரு வழி என்னங்கறதெல்லாம் விஸ்வநாதனுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த காரணங்களால விஸ்வநாதனுடைய பெயரை சந்தேக பட்டியல்ல இருந்து எடுத்துடலான்னு இன்ஸ்பெக்டர் நினைக்கும் போதுதான் இன்னொரு விஷயத்த செக்யூரிட்டி சொல்றாரு. சரியா ஒரு 1.5 வாரத்துக்கு முன்னாடி நேத்து நைட்டு பியர் பாட்டில விட்டெறிஞ்சு பிரச்சனை பண்ண அந்த ஆளை வீட்டு வாசல்ல இருந்து ராஜ்குமார் ஒரு ஜீப்ல ஏத்தி கூட்டிட்டு போனத செக்யூரிட்டி பாத்துருக்கிறாரு. 2 மாசத்துக்கு முன்னாடி அவர் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட், 1.5 வாரத்துக்கு முன்னாடி ஒரே வண்டியில அவரை கூட்டிட்டு போறது, நேத்து நைட் அதே ஆள் ராஜ்குமார் வீட்டு மேல பாட்டில விட்டு எரிகிறது. யார் அந்த ஆள்? எதுக்கு அந்த ஆள் கிட்ட ராஜ்குமாருக்கு இத்தனை விதமான அணுகுமுறைகள்? ராஜ்குமாருடைய கொலை வழக்க விசாரிச்சுட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு இப்ப வரைக்கும் கட்ட விரலை எதுக்காக வெட்டி எடுத்தாங்கன்றதுக்கான காரணம் தெரிய வரவே இல்லை. நடந்த கொலை பழிவாங்கல், விரோதம் இந்த மாதிரியான விஷயங்களா இருந்தாலும் கட்ட விரல்ங்கிறது பணம், ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயம். ஒருவேளை பணம் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த பிரச்சனையினால இந்த கொலை நடந்திருக்குமான்ற ஆங்கிள் நம்ம விசாரிக்காம இருக்கோமேன்றது இன்ஸ்பெக்டர் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கிற ஒரு விஷயம். அந்த பேங்க் பினான்சியல் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? இப்போ வரைக்கும் ஒண்ணும் இல்ல சார். பேங்க் பினான்சியல் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து எதுவும் கிடைக்கலன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சப் இன்ஸ்பெக்டர் மணிமாறன் சொல்லிட்டு இருந்த நேரத்துல அவர் கையில இந்த கேஸையே வேற ஒரு டைமென்ஷன்ல திருப்ப போகிற ஒரு லீட் ஒன்னு கிடைச்சது. அந்த கஜேந்திரனை கூட்டு வர சொன்னேனே, எங்கே அந்த ஆளு? சார் ஒரு விஷயம். என்ன சார்? இந்த பேங்க் ரெக்கார்ட்ஸையும் போன் ரெக்கார்ட்ஸையும் செக் பண்ணிட்டு இருந்தபோது அவரோட லேப்டாப்பையும் செக் பண்ணோம் சார். சார் அதுல ஒரு மெயில டெலீட் பண்ணிருக்காங்க. ஆனா அதை டெலீட் பண்றதுக்கு முன்னாடி அதை வேற ஒரு இமெயிலுக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஜிமெயில் மாதிரி சர்வர்ல இன்பாக்ஸும் சென்ட்டும் ஒரே ட்ரைல தான் சார் இருக்கும். அதை ஒரே இடத்துல டெலீட் பண்ணா மொத்தமா போயிடும். ஆனா இவங்களோட இதுல இன்பாக்ஸ்ல இருக்கிற மெயில டெலீட் பண்ணிட்டாங்க. ஆனா ஃபார்வர்ட் பண்ண மெயில் சென்ட் ஐட்டம்ல இருக்குன்றத மறந்துட்டாங்க. மணி, இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு அவ்வளவு முக்கியமான மெயிலா அது? ஆமா சார். அந்த மெயில் வந்து ஒரு சேஃப்டி லாக்கரோட மந்த்லி ஸ்டேட்மெண்ட் சார். சோ அடுத்த மந்த்துக்கான டெபாசிட் டியூ என்னன்றதை ரிமைண்ட் பண்றதுக்காக வந்த மெயில் சார் அது. ஓகே, ராஜ்குமார் மாதிரியான ஒரு பெரிய பணக்காரர் எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி சேஃப் டெபாசிட் லாக்கர்ஸ் வச்சிருக்கிறது சகஜம் தானே? கரெக்ட் தான் சார். ஆனா அவரோட பேங்கிங் டீடைல்ஸ் எங்கேயுமே இந்த சேஃப் டெபாசிட் பத்தின இன்ஃபர்மேஷன் வரல சார். சோ இந்த பேங்க் டெபாசிட்ட பத்தி வேற யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றீங்களா? இல்ல சார், வேற யாருக்கோ ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த மெயில் வேற ஒருத்தரோட மெயிலுக்கு ஃபார்வர்ட் பண்ணப்பட்டிருக்கு. அது ராஜ்குமாரோட மெயில் ஐடி இல்ல சார். அந்த மெயில் ஐடி எந்த சிஸ்டம்ல ஓபன் ஆயிருக்குன்றத ட்ரேஸ் பண்ண முடியுமான்றத கேட்க வேண்டியதானே சார்? இத கூகுள் டீம்கிட்ட பேசிட்டு டீடைல்ஸ் வாங்க வேண்டிய விஷயம்ன்றதுனால நிறைய டைம் ஆகும்னு சொல்றாங்க சார். கிடைச்ச ஒரு வழியும் பாதியிலே நின்னுட்ட மாதிரி இருந்தது இன்ஸ்பெக்டருக்கு. ஆனா இன்னொரு வழி வாசல் வழியா உள்ள வந்துட்டு இருந்தது. சிட்டில ஒரு பெரிய பிசினஸ் மேன் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. சாதாரணமா இல்ல, அவரோட பெட்ரூம்லயே கோரமான முறையில. விசாரிச்சுட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்துலதான் கான்ஸ்டபிள் இன்னொரு புது லீடோட உள்ள வந்தாரு. சார், அந்த கஜேந்திரன் சார். யோ வாயா, என்ன பீர் பாட்டில் எல்லாம் தூக்கி எறிஞ்சு ஒரே சலமல போட்டிருக்கிறான். ஏதோ ஒரு கோவத்துல அப்படி பண்ணிட்டேன் சார். ஓ, அப்ப கோவத்துல நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க சார். இன்னைக்கு காலைல எழுந்த உடனே அந்த ஆளுகிட்ட சாரி கேட்கணும் தான் சார் நானே வந்தேன். என்னையா இந்த ஆளே வந்தானா? சார், எதிர்த்தாப்புல இருக்கிற டீ கடையில இருந்து வீட்டையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருந்தான் சார். செக்யூரிட்டி தான் சொன்னா இந்த ஆள் தான் பிரச்சனை பண்ணான்னு. சார், சாரி கேட்கலான்னு வந்தா வீட்டை சுத்தி போலீஸ் ஆம்புலன்ஸ் இருந்து சார். பயமா இருந்தது சார், அதான் பாத்துன்னு இருந்தேன். சாரி நீ சார், அந்த ஏற்கனவே போலீஸ் என் மேல கம்ப்ளைண்ட் தான் குடுத்துருக்கான். 2 முன்னாடி எனக்கு கூட்டு போய் குமுறி இருக்கான். அவனுக்கு ஏதாவது ஒன்னா என் மேலதான் முதல் சந்தேகம் வரும்னு எனக்கு தெரியாதா சார்? குமுறுனானா? இது எப்போ? அது ஒரு 10 நாள் இருக்கும் சார். நான் கொடுத்த டீலு ஃபைனலா என்ன சொல்றேன்னு கேட்கறதுக்கு வந்தேன் சார். திடீர்னு இவன் நல்லவனாகி நம்மள கடன் ஆகிட்டான் சார். நியாயமா பார்த்தா எனக்கு தான் சார் கோவம் வரணும். ஷேக்கு மேல இந்த ரெஸ்பெக்டே போச்சு தெரியுமா? அதனால என்ன டீலு? எந்த ஷேக்கு? ஷேக்கோட வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும்னு கேட்பாங்க சார். சரியான ஆள் யாராவது இருந்தானா அவங்கள துபாய்க்கு அனுப்பிச்சு வைப்போம். ஓ, இந்த ஆளு இவரோட கன்சல்டன்சில இந்த வேலையை வேற செஞ்சாரா? துபாய்க்கு வீட்டு வேலைக்கு ஆள் அனுப்புறது சார் இவன் செய்யாத வேலையே இல்ல சார். சரியான முள்ள மாதிரி. ஏய், அந்த ஆளை பத்தி சொல்றது இருக்கட்டும்,
முதல்ல நீ என்ன வேலை பண்ற? சார் இந்த ஃபாரின்ல வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க சார். அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செய்து அவங்க அனுப்பிச்சு வைக்கிறது சார். சோ நீ ஃபாரினுக்கு அடி வேலைக்கு ஆரம்பிச்சிட்டு இருக்கிற. என்னென்ன வேலைக்கெல்லாம் ஆள் பிடிச்சி கொடுப்ப? சார் இந்த ஆள் மாதிரி நம்மளுக்கு கம்பெனினா கிடையாது. ஷேக் கேட்பாரு, அதுக்கேத்த மாதிரி ஆள் அமைஞ்சா அனுப்பிச்சு வச்சிருவோம் சார். சார் இது ஒரு தொழிலான சேர்த்துல சார், இது ஒரு சேவை. ஏய் நேத்து நைட் எங்கடா இருந்த? சார் நேற்று நல்ல போதை சார். இவன் வீட்டு கண்ணாடி எல்லாம் வர வச்சிட்டனா, இவன் எங்க நம்மள கட்டம் கட்டுற போறான்னு ஷேக்கோட ஹோட்டலுக்கு போயிட்டான் சார். ஓ, வீட்டு வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்கு ஷேக்கே நேரா இந்தியாவுக்கு வரான். ஷேக் எந்த ஹோட்டல்ல இருக்கான்? 7 வருஷமா போலீஸ் சர்வீஸ்ல இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு என்ன மாதிரியான வீட்டு வேலைக்கு இவங்க ஆள் எடுக்கிறாங்கன்றது புரியாம இல்ல. சிட்டியோட பெரிய கன்சல்டிங் ஏஜென்சியோட ஓனரான ராஜ்குமாருக்கு இப்படி ஒரு டார்க் சைடு இருக்குதுங்கிறது இன்ஸ்பெக்டருக்கு இன்னும் ஆச்சரியமா இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு கொலை, அந்த மாதிரியான ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு நடக்கக்கூடிய விஷயம் தான்னாலும் செஞ்சது யாருன்றத கண்டுபிடிக்க வேண்டிய வேலை இன்ஸ்பெக்டருக்கு இருக்கு. ஒரு கொலை வழக்கு அப்படின்னா எங்கெல்லாம் விசாரிக்கணுமோ, எந்தெந்த இடங்கள்ல இருந்து தடயங்கள் கிடைக்குமோ அந்த இடத்துல எல்லாம் விசாரிச்சாச்சு. ராஜ்வி கம்பெனியுடைய ஓனரான ராஜ்குமாருடைய கொலையை செஞ்சது யாருன்றதுக்கு ஒரு சின்ன லீடு கூட கிடைக்கல இன்ஸ்பெக்டருக்கு. சாதாரண விசாரணை மூலமா இந்த கேஸ்ல எதுவுமே நடக்க போறதில்லன்றது இன்ஸ்பெக்டருக்கு புரிஞ்ச நேரம் இன்னொரு விஷயமும் அவர் மனசுல தோணுச்சு. யோ, இந்த விஸ்வநாதனோட பொண்ணை பத்தின டீடைல்ஸ் ராஜ்குமார் கிட்ட இருக்குன்னு சொன்னார்ல, இவ்வளவு நேரம் சர்ச்ல அந்த பொண்ணை பத்தின டீடைல்ஸ் ஒண்ணு கூட வரலையே, எங்க அது? அவரோட மனசுல எழுந்த கேள்வி அது மட்டும் இல்ல. ராஜ்குமாருடைய மெயில் ஐடியில இருந்து ஒரு மெயில் இன்னொரு மெயில் ஐடிக்கு ஃபார்வர்ட் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் டெலிட் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு சேஃப்டி லாக்கருடைய மந்த்லி ரெண்ட் அக்கவுண்ட்டுக்கான டீடைல் அது. அந்த சேஃப்டி லாக்கருடைய ரெண்டுக்கான பேமெண்ட்ஸ் எதுவுமே ராஜ்குமாருடைய பேங்கிங் டீடைல்ஸ்ல எங்கேயுமே காட்டப்படல. அந்த சேஃப் டெபாசிட்டுக்கான வாடகை எந்த அக்கவுண்ட்ல இருந்து கட்டப்பட்டு இருக்கு, அந்த அக்கவுண்ட் எங்க? கஜேந்திரன் ராஜ்குமாருடைய வீட்ல இருந்து கிளம்பினது 11:15. ஷேக்கோட ஹோட்டல் ரூமுக்கு அவன் போய் சேர்ந்த போது மணி 1:45. நைட் 11 மணிக்கு மேல விசிட்டர்ஸ கெஸ்ட் ரூமுக்கு அலோவ் பண்ண முடியாதுன்னு ரிசப்ஷன்ல சொன்னதுக்கு ரிசப்ஷன்ல கஜேந்திரன் போட்ட சண்டையால ஹோட்டல் ரிசப்ஷன்ல கஜேந்திரனை இன்னும் நல்லா ஞாபகம் வச்சிருக்காங்க. நைட் நேரம் டிராபிக் இருக்காது. 20 நிமிஷத்துல போகக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு கஜேந்திரனுக்கு ஏன் 2.5 மணி நேரம் ஆச்சு? அந்த கேப்ல கஜேந்திரன் எங்க போயிருந்தாரு? சார் ஒரு சின்ன டீடைல் சொல்லுங்க சார். நீங்க சொன்ன மாதிரி கொரியர்ஸ் மெயில் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருந்தோம். பர்சனலா அவருக்குன்னு எந்த லெட்டருமே வரல சார். எல்லாமே கம்பெனிக்கு தான் வந்திருக்கு. ஒரே ஒரு கொரியர் தவிர, அதுவும் ஃபாரின்ல இருந்து. சூப்பர். இந்த கொரியர் எங்க? அது தெரியல சார். வாணின்னு ஒருத்தவங்க கிட்ட இருந்து வந்திருக்கு. அது செக்யூரிட்டி தான் சைன் பண்ணி வாங்கியிருக்காங்க. செக்யூரிட்டியை கூப்பிடியா? செக்யூரிட்டிக்கு அந்த குரியர் வாங்கினது நல்லாவே ஞாபகத்துல இருக்கு. 2 மாசத்துக்கு முன்னாடி வந்த அந்த குரியரை ராஜ்குமார் கிட்ட இவரே டைரக்டா கொடுத்திருக்கிறாரு. ஆனா பர்சனல் மார்க் பண்ணப்பட்டிருந்த அந்த குரியரை செக்யூரிட்டியோ அல்லது ராஜ்குமாருடைய பர்சனல் அசிஸ்டன்டோ ஓபன் பண்ணி பார்க்கல. அதுக்குள்ள என்ன இருந்தது, இப்ப அந்த கவர் எங்க இருக்கு, எந்த டீடைலுமே யாருக்குமே தெரியாது. சார் ஒரு முக்கியமான விஷயம் சார், அந்த ஃபார்வர்ட் ஆன மெயிலும் ராஜ்வி கம்பெனியோட ஐபில இருந்தா ஃபார்வர்ட் இருக்கு. அதே கம்பெனில இருக்கிற ஐபி, ஆனா இமெயில் ஐடி ராஜ்குமாரோடது இல்ல, யாரோடதா இருக்கு? ராஜ்குமாருடைய கொலை வழக்க விசாரிச்சிட்டு இருக்கிறார் இன்ஸ்பெக்டர். ராஜ்குமாருடைய பர்சனல் மெயில்ல இருந்து இன்னொரு மெயில் ஐடிக்கு ஒரு பர்டிகுலர் மெயில் மட்டும் ஃபார்வர்ட் செய்யப்பட்டிருக்கு. அந்த மெயில் ஓபன் பண்ணப்பட்ட கம்ப்யூட்டருடைய ஐபியும் ராஜ்குமாருடைய கம்பெனியோட ஐபியா தான் இருக்கு. கம்பெனிக்குள்ளேயே இருக்கிற ஒரு ஆளா அல்லது அந்த கம்பெனியுடைய கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ற அளவுக்கு க்ளோஸ் ஆன ஒரு ஆளா தான் இருக்கணும். கடந்த 2 மாசமா ராஜ்குமாருடைய நடவடிக்கைகள்ல ஏகப்பட்ட மாற்றங்கள்னு எல்லாருமே சொல்றாங்க. சொல்ற எல்லாருமே அது ரொம்ப வரவேற்கத்தக்க மாற்றமா தான் இருந்ததுன்னு சொல்றாங்க. ஒருவேளை இந்த மாற்றங்கள் பிடிக்காத ஒரு ஆள் கம்பெனிக்குள்ளேயே இருந்திருந்தா அப்படிங்கிற கேள்வி இன்ஸ்பெக்டருக்குள்ள வரும்போது இன்னொரு கேள்விக்கான பதிலோட சப் இன்ஸ்பெக்டர் தயா வந்தாரு. சார் அந்த விஸ்வநாதன் வாணியோட பொண்ணு பேரு ரியா. விஸ்வநாதன் கிட்ட இருந்து அவர் பொண்ணு பேரை விசாரிக்க சொல்லியிருந்தாரு இன்ஸ்பெக்டர். இந்த ரியாவை பத்தின தகவல்கள் கிடைச்சா இந்த கேஸ்ல ஏதாவது முன்னேற்றம் இருக்குமாங்கிறது இன்ஸ்பெக்டரோட சந்தேகம். ரியாங்கிற பேரை கம்ப்யூட்டர்ல, மெயில் ஐடிக்கள்ல, குரியர்கள்லன்னு எல்லா இடத்துலயும் தேட சொல்றாரு இன்ஸ்பெக்டர். ரியா சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்குமா? சார் அந்த ரியான்ற பேர்ல எந்த டீடைலுமே இல்ல சார். என்ன ஸ்பெல்லிங் போட்டீங்க? RIYA சார். RIN போட்டு ஒருத்தர் சர்ச் பண்ணி பாருங்க. இல்ல கூகுள்ல ரியான் டைப் பண்ணா அதுல வர எல்லா ஸ்பெல்லிங்கையும் போட்டு சர்ச் பண்ணி பாருங்க. அதே மாதிரி வாணி, VANI, VAANI, VANY
என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கோ எல்லா ஆப்ஷன்ஸ்லயும் தேடி பாருங்க. வாணின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்திருக்கணும். சார் இந்த 11:20 மணிக்கு ராஜ்குமாருக்கு ஒரு 35 செகண்ட்ஸ் போன் கால் வந்திருக்கு சார். அந்த கால் போன் நம்பர்ல இருந்து வரல சார், ஒரு வைஃபை மூலமா கனெக்ட் பண்ணி தான் வந்திருக்கு. அந்த கால் எங்க இருந்து வந்ததுன்றத ட்ரேஸ் பண்ண முடியுமா? அந்த டீடைல் தான் வாங்க போயிருந்தேன் சார். அந்த கால் ஜெர்மனில இருந்து வந்திருக்கு. ஜெர்மனி. அந்த விஸ்வநாதன் எங்க இருந்து வந்தாருன்னு சொன்னீங்க சார்? என்னையா? RHEA ரியா இந்த நேமுக்கு மட்டும் 2 ரிசல்ட் கிடைச்சது சார். ஒரு மெயில் அண்ட் ஒரு டாக்குமெண்ட். மெயில் யார்கிட்ட இருந்து வந்தது? ராவன் RAVAN 3181 மெயில் ஐடியில இருந்து வந்திருக்கு சார். அந்த மெயில என்ன இன்ஃபர்மேஷன் இருந்தது? ஒரு பொண்ணோட போட்டோவும் ஹோப் யூ காட் த டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அதுல இருந்தது சார். தன்னுடைய கணவரான விஸ்வநாத் கிட்டயே வாணி சொல்லாத ஒரு விஷயம் ராவன்கிற ஒருத்தருக்கு எப்படி தெரிஞ்சது? இந்த ராவன் யாரு? எப்படி இந்த ராவனுக்கு ராஜ்குமாரையும் வாணியவும் தெரியும்? இந்த கேள்விகளோட இன்ஸ்பெக்டர் யோசிச்சுட்டு இருந்த நேரத்துலதான் சப் இன்ஸ்பெக்டர் மணிமாறன் இன்னொரு புது சந்தேகத்தோட உள்ள வந்தாரு. சார் இந்த கொலைகாரன் வெளியில இருந்து உள்ள வந்தான்றத விட ஏன் உள்ளே இருந்திருக்க கூடாது? 8 அடி சுவரு, ஒரு நாய், 2 செக்யூரிட்டி, இதெல்லாம் மீறி அவன் எப்படி உள்ள வந்திருக்க முடியும்? ராஜ்குமாருடைய கொலை வழக்க விசாரிச்சுட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு இந்த ராவன் யாருன்றது முதல் கேள்வி. ஆனா அந்த கேள்வியோட முக்கியமான ஒரு கேள்வி SI மணிமாறன் கேட்டது. ஏற்கனவே ராஜ்குமாருடைய கொலையை பொறுத்த வரைக்கும் குக் ராமசாமியுடைய பங்கு இதுல என்னங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயமாவே இருந்தது. ராஜ்குமார் வீட்டுல இருந்த குக்கு, டிரைவர், செக்யூரிட்டின்னு எல்லார் மேலையும் போலீஸுடைய கண்காணிப்பு இத்தனை நாள் இருந்துட்டே தான் இருந்திருக்கு. இப்போ ராஜ்குமாருடைய மெயில் ஐடியில இருந்து திருட்டுத்தனமா ஃபார்வர்ட் செய்யப்பட்ட மெயில் அவருடைய கம்பெனி கம்ப்யூட்டரோட ஐபில தான் இருக்குன்றது தெரிய வந்ததுக்கு அப்புறம் மத்த எல்லார் மேல இருக்கிற சந்தேகத்தை விட வீட்டுக்குள்ள இருந்தவங்க மேல இருக்கிற சந்தேகம் இன்ஸ்பெக்டருக்கு இன்னும் ஜாஸ்தியாச்சு. வீட்டுக்கு நல்லா ஆக்சஸ் இருக்கிற ஒரு ஆளு, வீட்டை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு ஆளு, கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆளு யாரா இருக்கும்? இந்த 3 கேள்விக்கும் ஒரே பதில்னா இன்ஸ்பெக்டர் கண்ணு முன்னாடி வந்து போனது ஒரே ஒரு முகம்தான். மேனேஜர் ஜீவன். கொலை நடந்த அன்னைக்கு நைட்டு 11:30 மணில இருந்து 2 மணி வரைக்கும் நீங்க எங்க இருந்தீங்க? அவுட் ஹவுஸ்ல சார். நீங்க அவுட் ஹவுஸ்ல தான் இருந்தீங்கன்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? சார் நான் தனியா தங்கி இருக்கேன். ஆதாரம்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது போன் கால் பேசிருக்கலாம், உங்களை பார்க்க யாராவது வீட்டுக்கு கூட வந்திருக்கலாம். எதுவுமே இல்லையா? இல்ல சார், அன்னைக்கு அது மாதிரி எதுவும் இல்ல. அன்னைக்கு ரொம்ப டயரிங்கான ஒரு டே. வீட்டுக்கு போன உடனே தூங்கிட்டேன். உங்க அவுட் ஹவுஸ்ல உங்களுக்குன்னு சமைக்கிறதுக்கு யாராவது இல்ல செக்யூரிட்டி அந்த மாதிரி? என்னோட ஃபுட் எல்லாமே இங்கதான் சார். காலையில எழுந்த உடனே டீ குடிக்க இங்கதான் வருவேன். நியூஸ் பேப்பர் எடுத்து சார் கிட்ட கொடுத்துட்டு அப்படியே டீ சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவேன் சார். அன்னைக்கு உங்க ரொட்டீன்ல எந்த சேஞ்சும் இல்ல, கரெக்டா? கரெக்ட் தான் சார். சரி, இந்த குக்கு ராமசாமிக்கும் ராஜ்குமார் சாருக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி? ராமசாமி சார் ரொம்ப நல்லவர் சார். பொண்ணு இறந்தப்புறம் கொஞ்சம் டிப்ரெஸ்டா இருந்தாரு. அவருக்கு ராஜ்குமார் சார் தான் சார் எல்லாமே. அந்த டிரைவர் எப்படி? கிட்டத்தட்ட 3 வருஷமா சார் கூட இருக்காங்க சார். மாசத்துக்கு ஒரு நாள் தான் சார் ஆஃப் எடுப்பான். மத்த நாள் ஃபுல்லா சார் கூட தான் இருப்பான். ஏன் அவருக்கு ஃபேமிலி எதுவும் கிடையாதா? சார் அவ அக்காக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க அம்மா அவங்க அக்கா கூட இருக்காங்க. சோ அதனால அவ எப்பவுமே சார் கூட தான் சார் இருப்பான். செக்யூரிட்டி எப்படி? எத்தனை நாளா இங்க வேலை பாக்குறாரு? சார் அவங்க ஏஜென்சி மூலமா தான் சார் வருவாங்க. இவர் இங்க வந்து ஒரு 2 மாசம் ஆகுது. சார் ராஜ்குமாரோட மெயில் ஐடிக்கு இன்னொரு மெயில் வந்திருக்கு சார். அந்த ஆளோட மெயில் ஐடிக்கு ஏகப்பட்ட மெயில் வரும். இதெல்லாம் ஒரு மேட்டரா? சார் ஏற்கனவே ஒரு மெயில் வந்ததுல இந்த சேஃப் டெபாசிட் பத்தி. இது அந்த சேஃப் டெபாசிட்ட க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்ற அக்னாலஜ்மெண்ட் சார். க்ளோஸ் பண்ணிட்டாங்க? யாரு? அது தெரியல சார். அதுல எந்த ஒரு கான்டாக்ட் டீடைல்ஸுமே இல்ல சார். நோ அட்ரஸ், நோ போன் நம்பர், ஒரே ஒரு மெயில் ஐடி மட்டும் இருந்துச்சு சார். அதை வந்து ஐபி அட்ரஸ் ட்ராக் பண்ண கொடுத்துருக்கோம் சார். சந்தேக லிஸ்ட்ல இருக்கிற எல்லாரையும் இங்க விசாரிச்சிட்டு இருக்கோம். அப்போ அங்க க்ளோஸ் பண்ணது யாரு? ஒரே ஒரு ஆளோட ஆரம்பிச்ச சந்தேக பட்டியல் ராஜ்குமார் கொலையில அடுக்கடுக்கா நீண்டுட்டே போகுது. இன்ஸ்பெக்டரோட சந்தேக லிஸ்ட்ல இப்போ மேனேஜர், குக், டிரைவர், செக்யூரிட்டி, ராஜ்குமாரோட ஃப்ரெண்டோட கணவரான விஸ்வநாதன், ராஜ்குமாரோட சண்டை போட்ட அந்த வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்பி வைக்கிற கஜேந்திரன் ஒரு 6 பேருடைய பெயர் இருக்கு. இவங்க எல்லாரையும் இன்ஸ்பெக்டர் இங்க விசாரிக்கிற அதே நேரத்துல அவங்களுடைய வீடுகளை சோதனை போடுறதுக்கான உத்தரவையும் போட்டிருந்தாரு. மேனேஜர் கிட்ட விசாரணையை முடிச்சிட்டு சேஃப் டெபாசிட் க்ளோஸ் பண்ணப்பட்டுருச்சுங்கிற மெயில் வந்த தகவலை கேட்ட இன்ஸ்பெக்டர் சேஃப் டெபாசிட்ட கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறைகளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது SI மணிமாறன் இந்த கேஸையே முடிக்கக்கூடிய இன்னொரு விஷயத்தோட உள்ள வந்தாரு. சார் இந்த மேனேஜரோட ரூமை செக் பண்ணி பார்க்கும்போது அவர் ரூம்ல திங்ஸ் எதுவுமே இல்ல சார். எல்லாம் தொடச்சு வச்ச மாதிரி இருக்கு. டேபிள்ல 2 டீ கப்பும் ஃப்ரெஷ்ஷா இஷ்யூ பண்ண பாஸ்போர்ட் இருந்துச்சு சார் அந்த மேனேஜரோடது. மேனேஜர் அவர் அவுட் ஹவுஸ்க்கு யாருமே பார்க்க வரலன்னு சொன்னாரு. 2வது டீ கப் அப்ப யாரோடது? திங்ஸ் எல்லாம் எங்க போச்சு? தெரியல சார். வீட்டை காலி பண்ண மாதிரி எல்லாம் தொடச்சு வச்சிருக்காங்க. விசாரணை முடிஞ்சிருச்சுங்கிற நம்பிக்கையில பக்கத்து ரூம்ல செல்போனை நோண்டிட்டு இருந்த மேனேஜரை முறையா விசாரிக்க ஆரம்பிச்சாரு இன்ஸ்பெக்டர்.
ஆமா சார், நான் தான். இன்னும் ஒரு 8 மணி நேரம் எனக்கு கண்டுபிடிக்காம இருந்தீங்கன்னா இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில நிம்மதியா இருந்திருப்பேன். நான் இந்த வேலைக்கு வர்றதுக்கு காரணமே கீதா தான் சார். அவதான் எனக்கு முன்னாடி இவரோட மேனேஜரா இருந்தது. நாங்க 2 பேரும் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா ஏதோ ஷேக்கு கேட்டா அப்படின்ட்டு என் கீதாவை ஏமாத்தி துபாய்க்கு அனுப்பி வச்சான். அவ திரும்ப வரும்போது குணமா தான் வந்தான். அப்ப முடிவு பண்ண இவனை அழிச்சே தீரணும்னு. இவன்கிட்ட வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள்ல தான் இவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கான்னு எனக்கு தெரிய வந்துச்சு. பொண்ணை பார்த்த உடனே இவன் நல்லவனாகிறான். இவன் வீட்டு பொண்ணுனா ஒரு மாதிரி, ஊரா வீட்டு பொண்ணுனா ஒரு மாதிரியா? இவனை முடிச்சிட்டு அவன் பணத்தை எடுத்துட்டு ஜெர்மனி போய் அவன் பொண்ணை கொலை பண்ணலாம்னு நினைச்சேன். தன்னுடைய மனைவி அவரோட பொண்ணு எங்க இருக்கான்றத அவர்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்கன்ற கடுப்புல விஸ்வநாதன் மேனேஜர் மூலமா எப்படியாவது ரியாவுடைய டீடைல்ஸ் வாங்கிடணும் ட்ரை பண்ணிருக்காரு. ஏற்கனவே ராஜ்குமார பழி வாங்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்துக்கு காத்துட்டு இருந்த மேனேஜருக்கு இது இன்னும் வசதியா போச்சு. Radio City presents Crime and City.